ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சம்மர் வெக்கேஷனுக்கு எல்லோரும் ஊருக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டிங்களா? ஓகே, மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை நீங்கள் எங்கே இருந்தாலும் பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம். மாவு ஜவ்வரிசியை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இந்த வெயிலுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். குழுன்னு இருக்குங்க இந்த ரெசிபி. மாவு ஜவ்வரிசியை 1 கப் எடுத்துக்கிறீங்கன்னா 1/2 கப் சுடு தண்ணி எடுத்து ஊற்றி ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது 2 மணி நேரம் நல்லா ஊறி எடுத்த உடனே உங்களுக்கு நல்லா மசிக்கிற பக்கம் வந்துடும். அது அப்படியே இருக்கட்டும். ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிபிக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேங்காய் பாலுங்க. தேங்காய் பால் எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். வயிற்று புண்ணை ஆற்றுறதுக்கு தேங்காய் பால் தான் ரொம்ப 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 சிறந்த ஒரு ரெசிபி. டெய்லி இளநீர் குடிக்கிற மாதிரி தேங்காய் பாலும் எடுத்து நம்ம பசங்களுக்கு இந்த வெய்ய காலத்தில் கொடுக்கலாம். ஒரு தேங்காவை முழுசாக உடச்சி வச்சுக்கிட்டேன். அதை நல்லா துருவியும் வச்சுக்கிட்டேன். அந்த இளநீரையும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா தேங்காய் பால் எடுத்துகிட்டு இந்த இளநீரை நம்ம ஆட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். நல்லா துருவிக்கோங்க. அப்படியே பேத்து எடுக்கிறத விட துருவி எடுத்திங்கன்னா தேங்காய் பால் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு வரும். எனக்கு அருவாமனையில் துருவி தான் பழக்கம். ஸோ இந்த மாதிரி ஒரு முழு தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேங்காவை துருவி டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் 10 நாள் கெடாமல் இருக்கும். அப்பப்போ நம்ம திருவுற வேலையும் இல்லாமல் இருக்கும். நம்ம சில்லு போட்டு தானே வைப்போம். இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே நான் சில்லு போட்டு வச்சது. வாங்க ஜவ்வரிசி எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, கையால் இப்படி எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி நசுங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி. குழுன்னு இருக்கும். வயிற்றில் புண்ணு இருக்கா, இதை செஞ்சு சாப்பிடலாம். இதில் வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. ஒன்லி ஜவ்வரிசி தேங்காய் பால் மட்டும்தான். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. மார்னிங் டிஃபனாகவும் கொடுக்கலாம், பசங்களுக்கு ஈவினிங் டின்னராகவும் கொடுக்கலாம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம தரலாம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஜவ்வரிசி பொதுவாக நம்ம பாயசம் வடாம் தானே பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்யலாம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரணம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், வேர்க்கடலை. நம்மளுடைய குவான்டிட்டி தான், நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். குறைன்னு அரைச்சிக்கோங்க. நம்ம பூரணம் ரெடி பண்ணுவோங்க இல்லைங்களா, கொழுக்கட்டைக்கு எள்ளு போடுவாங்க. நான் எள்ளு போடலை. இது வெறும் நட்ஸு மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் வெல்லம் கூட போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணி விடாமல் குறைப்பாக ட்ரையாக அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே உருண்டையாக கூட நீங்கள் பசங்களுக்கு உருட்டி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான் இது. நம்ம சத்து மாவுலாம் உருண்டை பண்ணுவோம் இல்லையா, இது நட்ஸ் உருண்டை. தேங்காய், முந்திரி, பாதாம், வேர்க்கடலை, ஏலக்காய் நறுக்கி அதை அப்படியே நம்ம நல்லா மிக்சியில் பொடியாக அப்படியே அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அந்த ஜவ்வரிசி இது கையில் ஈரம் தொட்டு இந்த மாதிரி கையில் நல்லா ஒரு அடை மாதிரி தட்டிண்டு நடுவில் அந்த பூரணத்தை இப்படி வச்சு ஃபுல்லாக சேருங்க. சேர்த்துட்டு இப்படி உருட்டினீங்கன்னா அழகாக உருட்டை வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாழையில் வச்சிங்கன்னா வாழையிலேருந்து எடுக்கிறதுக்குள்ளேயே அது ஷேப் இதுவாகிடும். ஸோ இந்த மாதிரி கையிலையே நம்ம தட்டிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. சில பேர் கண்ணாடி, கிளாஸு, பிளாஸ்டிக் பேப்பரு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வேணாம். இந்த மாதிரி கையிலேயே நம்ம தட்டிக்கலாம். பார்த்திங்களா, நான் எவ்வளோ அழகாக உருட்டுறேன்னு சொல்லிவிட்டு 1/2 கப் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் போட்டோன்னா சாலிடாக ஒரு 10 உருண்டை வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருண்டை நம்ம இஷ்டம்தான், சின்ன சைஸு பெரிய சைஸு. நான் ஒரு குட்டி ஒரு சாத்துக்குடி அந்தளவுக்கு மினி ஆரஞ்சு பழம் இருக்கும் தெரியுமா, அந்த அளவுக்கு நான் உருட்டி வச்சுருக்கேன். பார்த்திங்களா, சூப்பராக வரும். அந்த ஜவ்வரிசி ஊறுறது தான் கணக்கு. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்ன மாதிரி சின்ன வளர்ந்து வர யூடியூபர்ஸ்க்கு ஃபுல்லாக பார்த்து வியூவை அந்த வாட்ச் ஹவர்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. இப்போ சம்மர் வெக்கேஷன், உங்களுக்கு நிறைய சமையல் இந்த இதெல்லாம் தேவைப்படும். என் சேனலில் போய் பாருங்கள், நிறைய ஷார்ட்ஸ் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஃபீட்பேக் பண்ணுங்கள். ஸோ இட்லி பாத்திரத்தில் துணி வச்சு இந்த உருண்டையெல்லாம் அதில் வச்சு வேக வச்சிடலாம். சாலிடாக 10 நிமிஷம் போகிறோம். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் துருவின இருக்குது இல்லைங்களா, தேங்காய் பூ, அதை மிக்சியில் போட்டு வெதன்னு இருக்கிற தண்ணியை ஊற்றி அரைச்சோன்னா இந்த மாதிரி முதல் பால் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா,
சூப்பராக இருக்கா? இந்த பால் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் ஏலக்காவையும் போட்டு அரைச்சிக்கோங்க. பால் ரொம்ப நல்லது. டெய்லி பசங்களுக்கு தேங்காய் பால் கொடுங்க. வெறும் பால் நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி தேங்காய் பாலையும் கொடுங்க. இது கூட நீங்கள் சப்ஜா சீட்ஸு, அப்புறம் பாதாம் பிசின் இதெல்லாம் கூட ஊற வச்சு ஒரு கோகோனட் ட்ரிங்காக கூட நீங்கள் பசங்களுக்கு தரலாம். 3 பாலை நம்ம எப்பயும் எடுப்போம். இது முதல் பால், 2வது பால், 3வது பால் 3மே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு குவான்டிட்டியை பொறுத்து, ஆளுங்களை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த தேங்காய் பால். நீங்கள் 3 பேர் தான் சாப்பிட போகிறீங்கன்னா முதல் பாலே போதும். இல்லை நிறைய பேர் 10 பேருக்கு இருக்காங்கன்னா 2வது பால் கூட போங்க. நான் அந்த ஒரு மூடி, கிட்டத்தட்ட 2 மூடி, ஒரு தேங்காய்க்கு எனக்கு நல்ல ஒரு பெரிய ஜூஸ் கிளாஸ் இருக்கும் இல்லைங்களா, அது ஃபுல்லாக எனக்கு வந்துச்சு. நான் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு எக்ஸஸாக போட்டு கொஞ்சமாக சுகர் போட்டு இந்த மாதிரி கலக்கி வச்சுட்டேன். சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால். இது இப்படியே இருக்கட்டும். வாங்க எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துருக்கலாம். சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஈரக்கையால் தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டாமல் வரும். நல்லா கண்ணாடி மாதிரி. நான் இதை எடுக்கும்போது மத்தியானம் மணி வந்து ஒரு 11:30-12 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு கிச்சனில் அந்த அளவுக்கு வெயில் கிளார் அடிக்குது. நைட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது நான் எடுக்கும்போது மத்தியானம் 11:30-12 மணி. பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள், சாஃப்டாக சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும். தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. நீங்கள் துணி போட்டு செய்யும்போது இந்த பாருங்கள் எடுக்க அழகாக வரும். நல்லா கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இட்லி எடுக்கிற மாதிரி தான். பார்த்தீங்களா எவ்வளோ அப்படியே மினுன்னு உள்ளே அந்த பூரணம் அப்படியே நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? நான் கொஞ்சம் சூடாகவே எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நுங்கு மாதிரி ஆகிடும். நம்ம நுங்கு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் பசங்க ரொம்ப ருசித்து சாப்பிட்டாங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக நிறைய சேனல், பெரிய பெரிய சேனல்லாம் இதை தான் போட்டிருக்காங்க வீடியோவாக. நானும் ட்ரை பண்ணேன். சரி இது என்ன தான் எப்படி தான் இருக்குது, ஆனால் இது பாரம்பரியமான உணவுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஜவ்வரிசி உருண்டை அடிக்கடி செய்வாங்களாம். இது மறந்து போன ஒரு நம்ம கல்ச்சர் மறந்து போன ஒரு உருண்டைன்னு சொல்கிறாங்க. பாரம்பரியமாக செய்யக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம், அது கூட 2-3 வீடியோ பார்த்துட்டு தான் நான் செய்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே நல்லா வந்திருக்கு. தேங்காய் பாலை இப்படி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான டேஸ்ட்டு. ஒரு ஸ்பூனை போட்டும் கொடுக்கலாம், நீங்கள் அப்படியே கொடுங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.